கிராமத்தைச் சேர்ந்த தூரத்து உறவினரான அத்தை மகன் கொத்தனார் வேலை செய்து வருவர் ராஜேஷ் என்பவரிடம் கௌசல்யா திருமணமானது நடைபெற்றிருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு கௌசல்யா படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். நேற்று கொத்தனார் வேலைக்கு சென்ற போது தனது மனைவி கௌசல்யா தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடானது பூட்டப்பட்டிருந்தது. அதனை உடைத்து உள்ளே சென்று கௌசல்யாவை பார்த்தபோது தலையில் காயங்களுடன் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரை மீட்டு தனியார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது அவர் உயிர் இழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் உடனடியாக அவரது சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அப்போது உடனே மாமனாருக்கு தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது. உடனே மாமனார் வந்து தனது மகளை பார்த்தபோது காயங்கள் உள்ள தலையில் காயங்களும் முகத்தில் காயங்களாக ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தந்தை அவரது வீட்டிற்கு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தபோது இறந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரம் அடைந்த தனது தந்தை இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பொன்னேரி காவல்துறையில் தகவலானது புகாரானது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரினை அடுத்து ராஜேஷ் என்பவர் இப்போது போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இதனால் தடயல் தொல்லியல் துறை அலுவலர்களும் வீட்டிற்கு வந்து சோதனை செய்து வருகின்றனர். இதன் முழு விவரம் பரிசோதனை செய்த பிறகே தெரிய வரும் என காவல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.